அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பகை மாட்சி. குறள்: கல்லான் வெகுளும் சிறு பொருள் எந்நான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. குறள் எண் 870. குறளின் விளக்கம்: பழமையான நண்பர்கள் நமக்கு தீமைகள் செய்திருந்து விலகியிருந்தாலும் நாம் அவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பு சிறிதளவு நீங்கிக் கொள்ளாதவர்களை பார்த்து பகைவர்களும் மகிழ்ந்து பாராட்டுவார்கள் என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மளுடைய பழைய நண்பர்கள் நமக்கு மிகப்பெரிய தீமைகள் கொடுமை செய்திருந்து விலகியிருந்தாலும் நாம் அவர்கள் மீது சிறிதளவும் வெறுப்பு இல்லாமல் அன்பை நீக்கிக் கொள்ளாதவர்களை பார்த்து பகைவர்களும் நம்மளை பாராட்டுவாங்கன்னு சொல்றாங்க. பழைய பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. பகைமாட்சி மூலம் எவ்வளவு பெரிய தீமைகள் ஒரு நண்பர்கள் நமக்கு செய்திருந்தாலும் அந்த தீமைகளை மறந்து அவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பு கடவுளை கூட குறைவில்லாம வச்சிருங்கள பார்த்தோம்னா பகைவர்களுமே பார்த்து மகிழ்ந்து பாராட்டுவார்கள் என்கிறார். உலகத்துல எது வெல்லுதோ இல்லைங்க, கண்டிப்பா அன்பு தாங்க வெல்லும். வீரமோ கோபமோ கண்டிப்பா வெல்லாதுங்க, அன்பு மட்டும்தாங்க வெல்லும். இப்பகைமாட்சி அதிகாரம் மூலம் நாம் அன்பையும் தெரிந்து கொண்டு அன்பால் ஆள்வோம், அன்பால் வெல்வோம். மீண்டும் திருக்குறள்: கல்லான் வெகுளும் சிறு பொருள் எந்நான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.